ஹாய் எவ்ரிவான். 2 டேஸா வந்துட்டு நான் பேசணும்னு நினைச்சிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட த்ரோட் ஒத்துழைக்கல. இன்னைக்கு ஓரளவுக்கு வாய்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் இதை கண்டிப்பா பேசணும். இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஆற போட்ட விஷயம் ஒன்றும் இருக்காது அப்படின்றதுனால இன்னைக்கு பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் த்ரோட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஐம் டாக்கிங் அபவுட் பிக் பாஸ். ரெட் கார்டு. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அங்க என்னங்க நடந்தது? எனக்கு சத்தியமா புரியல. இப்ப ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தரோட கெரியரை, ஒருத்தரோட கேரக்டரை அசாசினேட் பண்றத, அழிக்கிறது, ஒரு பெண்மையை அழிக்கிறது தான் வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான அர்த்தங்களாங்க. சத்தியமா எனக்கு புரியலங்க. ரொம்ப கொதிச்சு போயிருக்கேங்க நான். என்ன எனக்கு வந்துட்டு இதுக்கு மேல த்ரோட்ட வாய்ஸ் ரேஸ் பண்ணி கூட என்னால பேச முடியல. எதுக்குங்க ரெட் கார்டு? முதல் வந்துட்டு அந்த ரெட் கார்டு கொடுக்கிற வந்துட்டு தகுதியும் தராதரமும் விஜய் சேதுபதிக்கு இருக்காங்க. இனி என்ன ஹாஸ் பண்ணிருக்க நீ இது வரைக்கும் சொல்லு பாக்கலாம். 2 சீசன் நான் போன சீசன்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு படகை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு எடுத்துட்டு போறப்போ ஒரு படகோட்டி வந்துட்டு ஒரு திறமையான ஆளா இருந்தா அந்த இலக்கை நோக்கி அந்த ஆளுக்கு போகணும் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த படகை அந்த ஆளால எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லியிருக்கேன். உன்னால துடுப்பா கூட பிடிக்க முடியல, நீ எப்படி படகு ஓட்டுறன்றது தான் நான் கேட்கிறேன். நான் போன இதுல டிஆர்பி எல்லாம் கம்மி ஆகுறப்ப கண்டஸ்டன்ட் நீங்க ஒண்ணும் பண்ணலன்னு அடுத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறவருக்கெல்லாம் ஏங்க அந்த பதவியை கொடுக்குறீங்க? இல்ல எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஒரு நல்ல ஹாட் ஸ்டாரை கொடுத்துருக்காங்க. ஏங்க தமிழுக்கு மட்டும் ஏங்க இப்படி? தட் பர்சன் இஸ் நாட் அட் ஆல் ஃபிட் டு பி a host. சில்லறத்தனமா பண்ணாரு அவரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், கம்ருதீன் வெளியில போய் பாரு. பார்வதி யார் யார்கிட்ட என்னென்ன பேசியிருக்காங்கன்றது தெரியும். நீ சக கண்டஸ்டன்டா இல்ல ஹாஸ்டா இல்ல கல்யாணம் வர பண்ண பாத்துட்டு இருக்கியா நீ? அவங்க என்னென்ன பண்ணிட்டு போறாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அதை சொல்றதுக்கு நீங்க யாருங்க? ஷோவா ஹாஸ்ட் பண்ணியானாக்கா உட்காந்து அவங்க ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருக்க. ஒரு பெண்ணை அவ்வளவு அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? பிசிக்கல் வயலன்ஸ் ஆங்க அது. டாஸ்க்குங்க அது. டாஸ்க்குங்க. I'm not talking about Kamruddin now. I'm talking about பார்வதி. It is a task. அவ ஆரம்பத்துல இருந்து நீங்க பார்வதிக்கு எதனா வார்னிங் கொடுத்திருந்தீங்கன்னாக்கா ஓகே, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கோ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்கு சரி தப்புன்றத சொல்லல. இந்த பிக் பாஸ்க்கு சீசன் 9க்கு இது தேவையில்லைன்றது புரிஞ்சிருக்கும். அப்பெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு வார்னிங்க்கு எல்லோ கார்டாச்சும் ரைஸ் பண்ணிருக்கலாம் நீங்க. அதுவும் இல்லாம டைரக்டா ரெட் கார்டு. ஒரு பிசிக்கல் டாஸ்க்கு ஒரு கேப்பபிலிட்டி இல்லாம ஒரு பர்சனை பிசிக்கலி மென்டலி ஷி இஸ் நாட் ஓகே. சாண்ட்ரா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வருது, அவங்க பயப்படுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து மிரள்றாங்க. மனிதாபிமானம் மீறிய செயல் பண்ணிட்டு இருக்கிறது நீங்க. முதல் அட்டாக் வந்தது இல்ல, பிரஜன் வெளியில போனப்ப முதல் அட்டாக் வந்தது இல்ல, பேனிக் அட்டாக். மயக்கம் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க மெடிக்கல்ஸ் எல்லாம் பண்ணீங்க. ஆர் யூ ஓகே அப்படின்ட்டு கேட்டு என்ன சொல்றது, சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு திரும்ப மறுபடியும் அவங்கள விடுறீங்க உள்ள. சரி, ஒரு டாஸ்க் ஒருத்தர் பண்றதுக்கு போறாங்கன்னாக்கா இஸ் ஷி எலிஜிபிள்ன்றதை நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஒரு டாஸ்க்குக்கான ஒரு எஃபர்ட்டை தான் பார்வதி கொடுத்ததாங்க. ஒரு பிசிக்கல் டாஸ்க்கு ஒரு கேப்பபிலிட்டியே இல்லாத, ஒரு எலிஜிபிள் இல்லாத ஒரு பர்சனை கூட கார்ல உட்கார வச்சுட்டு ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புறீங்க. அந்த பெண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சீங்களாங்க நீங்க? எப்படி இருக்கும்னு யோசிச்சீங்களாங்க? இப்ப இது சாண்ட்ராக்கு இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் இருந்தாக்க நான் சாண்ட்ராக்காக பேசியிருப்பேன் நான். என்னங்க வாரத்துக்கு ஒரு அட்டாக் வரவங்களை உள்ள உட்கார வச்சுட்டு அவங்கள பார்த்து பார்த்து குழந்தை மாதிரி பாத்துக்கிறதுக்காக இவங்க மத்தவங்க வந்து விளையாட வந்திருக்காங்க.
சபரியோட கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறதுக்கோ சபரியோட பால்ஸ் பத்தி கவலைப்படுறதுக்கோ தானே உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அதெல்லாம் நல்லா இன்னைக்கு இன்னைக்கு எதனா பேசினாங்க அங்க மெடிக்கல்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு. என்னங்க ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு உங்க அவமானப்படுத்துவீங்க நீங்க? எத்தனை காலங்க இப்படியே ஓடிட்டு இருப்பீங்க நீங்க? துணிஞ்சு பெண்கள் வராங்க ஒரு ஷோக்கு பண்றதுக்கு வராங்கன்னா, இப்ப நான் பார்வதி பண்ணது எல்லாமே நான் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ண வரல. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், நான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன், நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். திஸ் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட். கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு, கலாச்சாரம் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இல்லைனாக்கா பரவாயில்ல, எங்களுக்கு இருக்கு. நிறைய வார்த்தைகள் நான் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசியிருக்கேன். நான் மீறி போகுது. 18+ நார்மலைஸ் பண்றாங்க. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் நார்மலைஸ் பண்றாங்க. எவ்வளவு கதறு நான் கதறி இருக்கேன் தெரியுங்களா ஒவ்வொரு ரிவ்யூலயும். நான் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்றவங்க கூட அந்த அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் நாங்க வாயை திறந்து சொல்லிட்டு சொல்ல வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ரிமோட் எடுத்து வேற சேனல் மாத்து. இது ஒரு ஹாஸ்டுக்கான தகுதியாங்க? நீ ஹாஸ்ட் வேலை பார்க்க வந்தியா இல்ல வேற என்ன பார்க்க வந்தனே? கம்ருதீனை இப்ப ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியில அனுப்புறேனாக்கா அனுப்பி தொலை. நீ வெளியில போயிட்டு கம்ருதி நீ போய் பார்வதி யார் யார்கிட்ட என்னென்ன பேசிருக்க, அவன் பாக்குறான் பார்க்கல, அது அவனோட தலையெழுத்துங்க. இது என்ன கல்யாண மேடையா இது? அது அவன் அவங்க பண்ணிட்டு போறாங்க, அது அவன் தலையெழுத்து, அவன் பாத்துக்கிறான். இத போய் நீ பாரு பார்க்காதன்னு சொல்றதுக்கு நீ சக கண்டஸ்டன்ட் இல்லையா? ஷேம் ஆன் யூ விஜய் சேதுபதி. எல்லா லாங்குவேஜஸ்லயும் அவ்வளவு பெரிய ஸ்டாரை கொடுத்திருக்காங்க ஹோஸ்ட் பண்றதுக்கு. தமிழ் எங்களுக்கு என்ன இது தலையெழுத்துன்னு தெரியாது. கமலாசனோட எல்லாம் முடிஞ்சு போகுது. கமலாசன் ஹவுஸ் பண்ண ஷோவை நீ பண்றனாக்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் உனக்கு? இதுல மானம் சீ அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ரீடெலிகாஸ்ட் ரெட் கார்டு கொடுக்கறத ரீடெலிகாஸ்ட் பண்றோம். ஒரு பெண்ணோட அழுகைய, ஒரு பெண்ணோட வலிய, ஒரு பெண்ணோட கரியரை அழிச்சத ரீடெலிகாஸ்ட் பண்றீங்க. மனுஷங்களையா நீங்கெல்லாம்? ஒட்டுமொத்த எதிர்காலமே குழி தோண்டி புதைக்கிறீங்க. அதை ரீடெலிகாஸ்ட் பண்ணி நீங்க டிஆர்பி ஏத்துறீங்களா? எனக்கு விஜய் டிவி அப்படின்றப்ப வந்து நிறைய பேருக்கு அது வந்துட்டு ஒரு கெரியர் டெவலப் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஆனா ஒரு கெரியரை கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. 8 இயர்ஸா நாங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம், 8 இயர்ஸா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது 9th இயர். ஆரம்பத்துல இருந்தே அவ்வளவு மொக்கையா இருந்தது. இந்த 90 days அந்த பொண்ணை வச்சுதான் ப்ரொமோவே இருக்கு. அப்படி யூஸ் பண்ணி அந்த பொண்ணு மேல அந்த முதுகு மேல சவாரி பண்ணி அவளை ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பி அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு இதுவா பண்றீங்க நீங்க. ஏன் அந்த பார்வதி பத்தி பேசாம இருக்க முடியாது அவங்கனால? ரெட் கார்டு வாங்கிட்டு அவங்க அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டு அங்க நின்னது கொண்டது எல்லாம் நீங்க திரும்ப 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 பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு சாடிஸ்டா நீங்கெல்லாம்? நான் எந்த இதுலயும் வந்துட்டு பார்வதி பண்ணினது நியாயம் நான் பேசவே இல்லை. அவங்க கொடுத்த கண்டென்ட்டுங்கெல்லாம் வந்துட்டு எச்சலா இருந்தது எனக்கு. ஆனா அதுக்கு இது முடிவில்லைங்க. நீங்க என்னைக்கோ எலிமினேட் பண்ணி அனுப்பியிருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு டிஆர்பி வரணும், உங்க ஷோ வந்துட்டு லைவா இருக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறீங்க. மனசாட்சி வேண்டாங்க உங்களுக்கெல்லாம்? எத்தனை நாளைக்குங்க இந்த பெண்கள் இப்படி அடுத்தவங்களுக்காக தன் மீது முதுகு சவாரி பண்ணி 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 அந்த பெண்ணை அழிப்பீங்க? முடியலங்க, சத்தியமா முடியலங்க எங்கனால. பெண்ணுக்கு ரெட் கார்டு மட்டும் தான் நீங்க யோசிக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? யாருன்னா கம்ருதீனோட அக்காவை பத்தி யாருன்னா யோசிச்சு பாத்தீங்களா?
அப்புறம் அந்த கடந்து வந்த பாதைன்னு அந்த பையன் அவ்வளவு கதை கதையா சொன்னானே, அதை கொஞ்சம் காதுல கொடுத்து கேட்டீங்களா? எங்க சபரி ரொம்ப நல்லவனா? விக்கல்ஸ் விக்ரம் அவ்வளவு நல்லவனா? ஒரு பேனிக் அட்டாக் வந்துட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னாக்கா விக்கல்ஸ் விக்ரம்க்கு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு சுபிக்ஷாக்கு வந்துட்டு ஒரு பேனிக் அட்டாக் வந்தது. இப்போ இவங்க சாண்ட்ரா கீழே விழுந்த உடனே விக்ரம் தான் அந்த பெருசு பண்ணுது. ஐயோ மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க, ஐயோ ஃபிட்ஸ் வந்துடுச்சு, வாயில நொர வந்துடுச்சு. புரியலங்க எங்களுக்கு. ஒரு பிடிச்சு தள்ளினாவா ஓகே அவங்க வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஷிஸ் பிசிக்கலி நாட் ஓகே, ஷிஸ் மென்டலி நாட் ஓகே. அந்த மாதிரி ஆளை எதுக்குங்க டாஸ்க் ஆட விடுறீங்க நீங்க? எதுக்குங்க பிக் பாஸ் ஷோ கொண்டு வரீங்க நீங்க? எலிஜிபிலிட்டி பார்க்க மாட்டீங்களா நீங்க? இப்ப இவர் வந்துட்டு வீக்கெண்ட் வந்துட்டு அது ஃபிக்ஸ் இல்ல, பேனிக் அட்டாக். அப்போ அன்னைக்கு பிரஜனை எவிக்ட் ஆயிட்டு போறாரு அப்படின்னுட்டு கெமிக்கோ பிரஜன்கோ வைக்கிறப்ப வந்துட்டு அச்சா அச்சான்னுட்டு அழுதுட்டு போயிட்டு அப்புறம் மயக்க அடிச்சு விழுந்து அது ஒரு இது நடந்தது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை எல்லாம் பிக் பாஸ் பாக்குறோமா நாங்க வேற எதுனா பாக்குறோமாங்க நாங்க? எப்ப நீங்க விஜய் சேதுபதி போட்டீங்களோ அந்த பிக் பாஸோட தரமே தரமே கீழ் மட்டத்துக்கு போயிடுச்சுங்க, தர மட்டத்துல இருக்குங்க. நாட் ஃபேர். ஒரு பொண்ணோட வந்து என்ன சொல்றது உணர்வுகளோட விளையாடிட்டு இருக்கீங்க, நல்லது கிடையாது. அந்த பெண் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் இதுவா வந்து வெளியில ஸ்ட்ரென்த்தா வெளியில வந்தா பரவாயில்ல, இல்லன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து மத்தவங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணு என்ன பண்ணான்றது எனக்கு தெரியல. அவ பண்ணதெல்லாம் அசிங்கம் தான். அது என்ன சொல்றது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தெரிஞ்சு பண்ணுதா தெரியாத பண்ணுதா நம்மளுக்கு தெரியல. அது இதெல்லாம் வந்துட்டு நீங்க முதலே அதெல்லாம் இருக்க கூடாதுன்றத வந்துட்டு நீங்க கட் பண்ணி இருக்கணும், எவிக்ட் பண்ணி இருக்கணும், எவிக்ட் பண்ணி அனுப்பி இருக்கலாம். வளர்த்து விட்டு அந்த சாக்கடைங்களை நாங்க பார்த்து 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 திறந்தோன்னா எப்ப முடியும் இந்த ரெவியூ நாங்க எப்ப முடிப்போன்ற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு இன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்க. 90 நாள் உழைப்புங்க அந்த பொண்ணோடது. விஜய் சேதுபதி மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பா இதுக்கு நீங்க அறுவடை பண்ணுவீங்க. தேங்க்யூ.